குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் டிப்ஸ். இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு அதோடைய அவுட்கம் பார்ப்போம். இப்போ சில பேருக்கு அந்த எஃபர்ட்டும் அந்த அவுட்கமும் மேட்ச் ஆகாமல் அதில் ஒரு குளறுபடிகள் இல்லை ஒரு கஷ்டம் அப்படியெல்லாம் வருதுன்றவங்களுக்கான டிப்ஸ். அதாவது இது ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ கேம் விளையாடுறவங்க கேமையே ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுவாங்க. அப்போது அந்த கேம் தீவிரமாக அந்த கேமை பார்த்து விளையாட அவங்களுடைய ஸ்கோர், அதாவது அவுட்கம் ஆனது அதிகமாகிட்டே போகும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க முக்கியமாக ஸ்கோரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கோரை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேம் விளையாடுறதுல நாட்டம் போகாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த எஃபர்ட்டில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணுமே தவிர, நம்ம அவுட்கம் என்ன வரும், இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமாங்கிற அவுட்கம்மை நம்ம தீவிரப்படுத்தவே கூடாது. நம்மளோட எஃபர்ட்டை தீவிரப்படுத்தினோம்னா 100% அவுட்கம் நமக்கு சாதகமாக வரும். பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.